இருவரும் சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கி விட்டது. என்ன பொறுப்பு? புரியும்படி சொல்லுங்கள். உங்கள் தந்தை நம்ம எல்லாம் பிரிந்து இந்த உலகை விட்டு செல்லவிருக்கிறார். பூமியில் மறைந்தார்கள் என்று. அதுபோல் எங்கள் தந்தையை நாங்கள் இழக்க மாட்டோம். அனுமனின் வேடத்தில் வேறு யாராவது வந்திருக்கலாம். சோதித்து பார்க்காமல் நான் பிரபு ராமர் அம்மா சீதையின் விலைமதிப்பில்லாத நினைவு பரிசின் ரகசியத்தை என்றுமே கூற மாட்டேன். என்னால் இப்பொழுதே என் இதயத்தை கிழித்து காட்ட முடியும். பிரபு ராமரும் தாய் சீதையும் தான் இருக்கிறார்கள். இதை மாயம் தெரிந்தவர்களும் செய்துவிடலாம். ஒருவேளை நீ சொல்வது உண்மை என்றால் ஏதாவது வகையில் நிரூபித்து காட்டு. மன்னா, உங்களுக்கு அந்த கணையாழியை பற்றி தெரியுமா? தெரியாது. நீங்கள் ஒன்றும் என் நேரத்தை வீணாக்கவில்லையே. நேரத்தை வீணாக்குவது நீதான் அனுமான். தந்தை இப்பொழுது அரண்மனையில் தானே உள்ளார். நாங்கள் இப்பொழுதே தந்தையை பார்க்க வேண்டும். மனம் சொல்கிறது பரதா, நாம் தானம் அளிக்காத நாட்களாகவே எண்ண முடியாது. தங்களது ஒவ்வொரு நடவடிக்கையும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மாசு குறையாத உன்னுடைய அன்பை தவிர வேறு எதுவும் தேவையில்லை பரதா. உங்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முனிவர்களே. இந்த நன்றிக்கு நான் என்ன செய்தாலும் அது போதாது. இந்த நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் என்னிடம் இருக்கும் அனைத்து பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு பரிசாக அளிக்க எண்ணுகிறேன். அனைத்து நோக்கங்களையும் நிறைவு செய்துவிட்டேன். காலத்தின் விருப்பப்படி நாட்டை காக்கும் பொறுப்பை வருங்கால தலைமுறை ஏற்கும். என் பயணத்தின் முடிவை உங்களிடம் கூறப்போகிறேன். அவருடைய வாரிசுகள். நான் அவருக்கு தம்பியாக பிறந்திருந்தாலும் நானும் அவருக்கு பிள்ளைதான். எங்கள் எல்லோரையும் தந்தையைப் போல்தான் அண்ணன் பார்த்து கொண்டார். ஒரு வாக்கை நான் காப்பாற்றுகிறேன், மற்றொரு வாக்கை நீ காப்பாற்று. அயோத்தியை கவனித்துக்கொள். மக்களுக்கு நீ சேவை செய்து கொண்டிரு. அசுரர்களை அழிக்கும் வேலையை நான் கவனிக்கிறேன். நான் செல்லும் பாதையே அறவழிதான். உங்களால் அவரை சந்திக்க இயலாது. எங்களை சந்திக்க வா என்று சொல்லும் வரையில் நான் இங்கேயே தான் இருப்பேன். நானும் குசனோடு இங்கேயே இருக்கிறேன் சிற்றப்பா. நான் எவ்வளவு ராகத்தை வாசிக்கின்றேனோ அந்த ராகத்தின் பெயரை நீ கூறியாக வேண்டும். இது கௌளை ராகம், மழை ராகம். லவன் குசன் பிடிவாதத்தோடு நந்தவனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை உள்ளே அழைத்து வா. செல். கணையாழி அந்த பக்கம் இருக்கிறது. பிரபு ராமர் மீது உனக்கிருக்கும் இந்த பக்தி உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ள பலம் அளிக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள் பிள்ளைகளே. அப்பொழுதே சொன்னேன் அவனை நம்பாதீர்கள் என்று. அந்த மகாபலி அவனுடைய புத்தியை காட்டிவிட்டான். வெகு நேரம் அனுமனை தடுத்து வைத்திருந்தார். இல்லை பிரம்மதேவா, உங்கள் கவலை தேவையற்றது. பலி சக்கரவர்த்தி மட்டுமல்ல, அனுமனை தடுத்து நிறுத்த லிங்கம் செல்லவில்லை தானே? சீதை என் ராமன் என்றாவது பொய் கூறுவானா? உண்மையை ஏற்க இயலாது. இன்றோ எங்கள் மனசாட்சி சொன்னதை நான் கேட்போம். எங்கள் மனம் சொல்கிறது உங்களை இங்கிருந்து எங்கும் செல்லவிடக் கூடாது என்று. காலம் என்பது பெருக்கெடுத்து ஓடும் நீ, அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ஓட்டத்தை நிறுத்தினால் கலங்கமாகும். அது நல்லதல்ல. லவன், நான் கூறுவதற்கு ஒருவேளை அன்னை சீதை வனவாசம் சென்றது, ரகுகுலத்தை விட்டு பிரிந்தது, இது எல்லாம் காலத்தின் செயல் என்றால் இந்த காலமே எங்களுக்கு தேவையில்லை. அசுவமேத வேள்வியின் குதிரையை நாங்கள் தடுக்காமல் இருந்திருந்தால் அன்னை சீதையும் நீங்களும் மீண்டும் இணைந்திருக்கவே மாட்டீர்கள். இந்த அயோத்தியில் உள்ளவர்கள் எங்கள் அம்மாவிடம் தீக்குழியில் இறங்க சொல்லாமல் இருந்திருந்தால் எங்கள்
லவன்குசன் லவன்குசன் உடைய முடிவை நீங்கள் ஏற்க வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது. லவன்குசன் நில்லுங்கள். பரதா, வேண்டாம்.